கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 1 வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாலும் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே கர்த்தருடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றார். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைக்கூட்டுதலாக அவர் சந்நிதி வந்து எட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனியிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரங்களில் இருக்கிற. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றார். நீ செய்ய வேண்டியதை என்ன செய்வான் உனக்கு சொல்லுவான் என்றான். அல்லேலூயா. கொர்நேலியுவை குறித்து பார்த்தோம்னா இவன் யார் அப்படின்னா இத்தாலியா பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாய் இருக்கிறான். 100க்கு அதிபதினா 60 குழுவுக்கு தலைவர், 100 காலாட்படை, 100 ஈட்டி பிடிச்சிட்டு போகிறவங்க, 35 குதிரை வீரர்கள், இப்படி இதுபோல் என்ன செய்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஏறக்குறைய 60 குழுக்களுக்கு தலைவர். இன்றைய காலத்தில் அவர் கமிஷனர்னு சொல்கிறாங்க. கமிஷனருக்கு சமமாய் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், இருந்திருக்கிறார். அப்படி வெறும் 100 பேருக்கு அதிபதினு நான் ரொம்ப காலம் நினச்சிட்டு இருந்தோம். அப்படி இல்லை, இவ்வளோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு அவர் யார்? அவர் அதிபதியாய் தலைவர், அத்தனை பேர் அவர் நடத்துகிறவராய் இன்றைய கால கமிஷனருக்கு சமமாய் அவர் என்ன செய்கிறாரா 100க்கு அதிபதி இருந்தார். ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்போது இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு. இப்போ இத்தாலியா பட்டாளம் உங்களுக்கு என்ன, இத்தாலியானா அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணும். அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா புரிஞ்சு பின்னாடி இருக்கிற பைபிள்ல இருக்கிற பின்னாடி இருக்கிற மேப்ல பார்த்தீங்கன்னா இத்தாலியா தேசம் அப்படின்னு இருக்கும். பவுல் அப்போஸ்தலன் பிரயாணம் பண்ணின தேசங்கள் அந்த மேப்பில் மூளையில் பார்த்தீங்கன்னா இத்தாலியான்னு சொல்லி என்ன செய்யும் ஒரு இது இருக்கும். அதில் தான் ரோமபுரி, அதாவது ரோம் தலைநகரம் இத்தாலியாவில் தான் இருந்துச்சு. இத்தாலியா தேசத்தில் ரோம் என்கிற ஒரு சின்ன சிட்டி தலைநகராக இருந்துச்சு. இல்லைங்களா? அந்த மூலையில் பாருங்கள், லெஃப்ட் சைடு மூலையில் இந்த இத்தாலியா முழு இது, அதில் ரோமாபுரி ஒரு சின்ன சிட்டி. இப்போ தமிழ்நாட்டில் இருக்குன்னா அந்த தமிழ்நாட்டில் ஒரு புள்ளி சென்னை. அப்போது இத்தாலியா பட்டாளம்னா இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? தலைநகரத்தில் உள்ள மிலிட்ரிக்கு இராணுவத்தில் இவர் யாராக இருந்தாராம்? 100க்கு அதிபதியாய், அதாவது பல ஆயிரம் பேரை வழிநடத்துகிற தலைவனாய் இருந்தார், ஒரு தளபதியாய் இருந்தார். அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணுது. நம்ம இத்தாலியா பட்டாளம் ஏதோ ஒரு பட்டாளங்க, அப்படி இல்லை. தலைநகரத்தில் உள்ள மிகச்சிறந்த படைகள் எங்கே இருக்கும்? தலைநகரத்தில் இருக்கும். இப்போ பொதுவாக வேலை செய்கிற இடத்துல பாருங்களேன், கிராமத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி மதிப்பு, பஞ்சாயத்து ஊராட்சியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு மதிப்பு, அதிகாரம், சலுகை, சம்பளம் இருக்கும்.
இதே போல பேரூராட்சியில் வேலை செய்கிறவங்களுடையது பஞ்சாயத்தில், கிராமத்தில், ஊராட்சியில் உள்ளவங்க கூட இது என்ன செய்யும், சம்பளமும் கூட இருக்கும், அதிகாரமும் அவங்களுடைய எல்லையும் கூட இருக்கும். ஒரு சாதாரண ஆளு கிடையாது. இந்த கொர்நேலி என்பவர் ரோம் தலைநகரத்தில், இத்தாலியாங்கிற பட்டாளத்தில் என்ன செய்தார், அந்த இத்தாலியா தேசத்தில் ரோம் தலைநகரத்தில் இவர் என்ன செய்தார், ஒரு மிகச்சிறந்த படை தளபதியாய், 100க்கு அதிபதியாய், சின்ன சின்ன பெரிய பிரதான படை தளபதி இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே பல படை தளபதிகள், 100க்கு அதிபதிகள், ஒரு பல ஆயிரம் பேர்களை கீழே என்ன செய்வாங்க, கிட்டத்தட்ட 60 குழுக்களை நடத்துகிறவர்கள். எத்தனை குழுக்களை நடத்துறவங்க? 60 குழுக்களை நடத்துகிறவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். அந்த 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:1 திரும்ப வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே, அதுதான் ரொம்ப முக்கியம். இத்தாலியாங்கிற பட்டாளம் இருந்துச்சு. அது எங்க? இத்தாலியா தேசத்துல ரோம் தலைநகரத்தில் இருந்த அந்த பட்டாளத்து என்னப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலி என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். இப்ப எங்க இருக்கிறான்? செசரியா பட்டணத்துல இருக்கிறான். அவன் தேவ பக்தி உள்ளவனும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் தேவ பக்தி உள்ளவனாய் முதல்ல இருந்தான். இவ்வளவு உயரிய அந்தஸ்து, ஒரு பெரிய கமிஷனரா, பெரிய முக்கியமான பெரிய தலைவனாய் இருந்தாலும் அவன் செசரியா பட்டணத்துல இருந்தான். இஸ்ரவேல் நாட்டில் எல்லை ஓரங்களில் அவன் என்ன செஞ்சான், கிட்டத்தட்ட கலிலேயா புறங்களில் அவன் வாழ்ந்து வந்தான். சமரியா அந்த பார்டரில் செசரியாங்கிறது இருக்குது. அதில் அவன் என்ன செய்கிறான், அவன் இருக்கிறான். அந்த செசரியா பட்டணத்தில் யார் இருக்கிறான்னா, இந்த கொர்நேலியு இருக்கிறான். அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். ஒன்று, அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தது மாத்திரமல்ல, அவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். அவன் மட்டும் தேவனுக்கு பயப்படவில்லை, அவனுடைய குடும்பத்தை என்ன செஞ்சிருந்தான், தேவனை பற்றி அறிவு உண்டாயிருக்கும்படி தேவனுக்கு நேராக இவன் நடத்தினான். அந்த குடும்பமே தேவனுக்கு என்ன செஞ்சிச்சான், பயந்தவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை என்ன செய்தானா, அதாவது ஜனங்களுக்கு தர்மம் செய்தான் அப்படின்னு போடாம எப்படி செஞ்சானா, மிகுந்த தர்மங்களை என்ன செய்தானா. அல்லேலூயா. அப்போ அவனுடைய தர்மங்கள் மிகுந்த அப்படின்னா நிறைய தர்மங்களை ஜனங்களுக்கு என்ன செய்தானா, அவன் செய்து கொண்டு இருந்தான். அது மாத்திரமல்ல, ரொம்ப 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 முக்கியம். என்ன சொல்லுது, எப்பொழுதும் எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன செய்தானா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், ஜெபம் பண்ணினான் அப்படிங்கிறத விட ஆவியானவரே சொல்லுகிறார், அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் குடும்பமும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, இவன் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்கள் என்ன செய்தான், செய்து கொண்டு வந்தான். இதுக்கெல்லாம் காரணம் அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தது மாத்திரமல்ல, அவன் குடும்பமும் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம், அவன் குடும்பம் தேவனை தேடுவதற்கு காரணம். அதை விட ரொம்ப முக்கியம், அவன் ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் எப்பொழுதும் தேவனோடு கூட ஜெபித்து கொண்டிருந்தான், தேவனோடு தொடர்பிலே இருந்தான். தேவனை நோக்கி எப்பொழுதும் என்ன செஞ்சானா, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்படின்னா அவன் தேவனுக்கு பயந்த காரியம் எதற்கு, அவன் தேவனோடு தொடர்பில் இருந்தான். தேவனோடு தொடர்பு இல்லாதவன் தேவனை அறிய முடியாது. தேவனை அறியாதவனுக்கு தேவனை குறித்த பயம் இருக்காது. அல்லேலூயா. அதிகமாய் செபித்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறவன், தேவனோடு தொடர்புல இருக்கிறவன், தேவனை அறிகிற அறிவனால் நிரப்பப்படுவான். தேவனை அறிய 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 அவன் தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பயங்கரமானவர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், எவ்வளவு வல்லமை உள்ளவன் அறிந்து கொண்டு அவன் தேவனுக்கு முழு மனதோடு பயந்தான், தேவனுக்கு முழு மனதோடு ஜெபித்தான், தேவனை முழு மனதோடு தேடினான்.
அதோடு கூட அவன் குடும்பத்தை என்ன செய்தான்? தேவனுக்கு நேராக நடத்தி இருந்தான். அதற்கு காரணம் என்ன? அவனுடைய ஜெபம். எப்பொழுது அவனுடைய தான தர்மமா கிடையாதுங்க, அவனுடைய ஜெபம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தானா. அதனால அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அவனும் அவன் குடும்பமும் தேவனுக்கு பயப்படுறவங்கள மாறினாங்க. அப்புறம் அவன் மிகுந்த தான தர்மம் பண்ணினானா. அவன் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு பயந்திருந்தா மட்டும் போதாது, அவன் குடும்பமும் என்ன செஞ்சிச்சான்? பயந்து, தேவனுக்கு ரட்சிக்கப்பட்டு பயந்து இருந்தனால இப்ப தனி மனிதனா இல்ல, குடும்பமாய் செய்யறதுக்கு அவங்க சப்போர்ட்டா இருக்கிறாங்க. மிகுந்த தர்மங்களை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே இப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவன் 3வது வசனத்தில், பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் எதை சொல்றாரு? உன் ஜெபமும்னு சொல்ல, உன் ஜெபங்கள் அல்லேலூயா. எதுதான் போகும்? முதல்ல ஜெபம், ரெண்டாவது என்ன போகுமா? தர்மம். அல்லேலூயா, ஆமா. பாருங்க, அவனுடைய தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்து எட்டி இருக்கிறது என்றார். அல்லேலூயா. அப்ப தேவதூதர் சொல்றாரு, அவர் கர்த்தர் சொல்லி விடுறார், ஆண்டவர் சொல்லி விடுறார், இவன் ஜெபங்கள் எல்லாம் என் சந்நிதியில வந்துச்சு. அப்புறம் இவனுடைய தான தர்மங்கள், இவனுடைய தர்மங்கள் அப்புறம் என் சந்நிதியில வந்து என்ன செய்யுது? முதல்ல ஜெபம் வந்துச்சு, அப்புறம் தான் அவன் செய்த நற்கிரியைகள் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவன் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருந்தவன். காரணம், அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அவன் ஜெபம் காரணமாயிருச்சு. அவன் தான தர்மம் பண்ணுகிறதுக்கும் அவனும் அவன் குடும்பம் தேவனுக்கு பயந்து வாழ்கிறதுக்கு காரணம் அவன் ஜெபிக்கிறவன். எப்பொழுதும் ஜெபிக்கிறவன். நாம 1 மணி நேரம் ஜெபித்து விட்டு, இல்ல ஒரு வாரத்துல ஒரு 4 நாள் ஜெபித்து விட்டு, எப்பொழுதாவது ஜெபித்து விட்டுட்டு நாம பெருமை பேசி கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? அவரை குறித்து சொல்லும்போது எப்பொழுதும் என்ன செஞ்சாலாம்? அது பயங்கரமான சாட்சி. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவ்வளவு பெரிய அதிகாரி, அவ்வளவு பெரிய தலைவன். அல்லேலூயா. அவனுக்கு நேரமே இருக்காது, அவ்வளவு பிஸி மேன், அவ்வளவு பெரிய ஆளு. ஆனா அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் எதை செய்தாலும் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி செய்து கொண்டிருந்தான். அவங்க பார்த்தாங்க, அவங்க மனைவி பார்த்துருக்கலாம், அவங்க பிள்ளைங்க பார்த்துருக்கலாம், அவங்க குடும்பம் பார்த்துருக்கலாம், அவங்க உற்றார் பார்த்துருக்கலாம், அவங்க நண்பர் பார்த்துருக்கலாம். இவன் எதை செய்தாலும் எப்பொழுது என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. அல்லேலூயா. அதனால உன் ஜெபம் அல்ல, உன் ஜெபங்கள் 1 2 கிடையாது, உன் ஜெபங்களை தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டி இருக்குது. அத்தோடு கூட உன் தர்மங்களும் என்ன செஞ்சிருக்கு? ஆமா. அதனால நீ என்ன செய்? யோப்பா பட்டணத்துக்கு என்ன செய்? அங்க போய் அங்க என்ன செய்? பேதுருங்கிற இறைவனை நீ என்ன செய்? சீமோன் 17 தோல் 17 சீமோன் வீட்டில் பேதுருங்கிற சீமோன் ஒருத்தர் இருக்கிறான். அவரை உன் வீட்டுக்கு வரவை, அவன் நீ என்னெல்லாம் செய்யணும் என்பதை உனக்கு என்ன செய்வான்? சொல்லுவான் என்று சொல்லி அங்க தேவதூதர் பேதுருவை குறித்து அங்க சொல்லுகிறார். சொன்ன உடனே பாருங்க 7வது வசனம், கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒரு மனிதனை அழைத்து, தன் வீட்டு மனுஷரில் 2 பேரை அனுப்புகிறான். தன் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்களை என்ன செய்யறான்? சொல்லுங்க. தன் வீட்டில் வேலை செய்கிற 2 பேரையும், போர் சேவகன் யாரு? யாருங்க? மிலிட்டரி மேன். போர் சேவகன் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தி உள்ள ஒருவன் அழைத்தான்.
அப்படின்னா இந்த 100க்கு அதிபதி மட்டும் தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன் கிடையாது. அவன் குடும்பம் மட்டும் தேவனுக்கு பயந்தது கிடையாது. அந்த குடும்பம் சொந்த பந்தங்கள் மட்டும் தேவனுக்கு பயந்தவர்கள் கிடையாது. அவனுக்கு கீழே வேலை செய்தவரும் தேவனுக்கு பயபக்தி உள்ளவனாயிருந்தார். அதற்கு காரணம் யாரு? கொர்நேலியுடைய தேவ பக்தி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கொர்நேலியுடைய தான தர்மம், இதை எல்லாவற்றிலும் பார்க்கணும். எப்பொழுதும் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கூட இருந்த போர் சேவர்களிலும் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வீட்டு வேலைக்காரர்களை அவன் அனுப்பி விடுகிறான். அவன் அனுப்பி விட்டது மாத்திரம் கிடையாது, இதோடு கூட தேவனுக்கு பயந்த ஒருவனையும் போர்ச்சேவகன் என்ன செய்றாங்க? அழைத்து அனுப்பி விடுகிறான் அவர்களோடு சேர்ந்து. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை என்ன செய்யற? பட்டணத்துக்கு அங்கே அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். இப்படி அங்கே என்ன செய்யற? செசரியா பட்டணத்திலிருந்து என்ன செய்றாங்க? அனுப்பி விடுகிறாங்க. அனுப்பிவிட்டு அவர்கள் போறாங்க. அவர்கள் போய் அவனை குறித்து சொன்ன சாட்சியை பாருங்க. 22வது வசனம். அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும், தேவனுடைய ஜனங்களாகிய யூத ஜனங்கள் எல்லாராலையும் சாட்சி பெற்றவருமாகிய உம்மால் சொல்லப்படும் வார்த்தையை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவத்தனமாய் கட்டளை பெற்றான்னு சொல்லி, இப்போ நீங்களும் நானும் இப்போ பேதுரு வீட்டுக்கு போயிருந்தா எடுத்தோன்னு எது சொல்லியிருப்போம்? அவர் நீதிமான், அவர் தேவனுக்கு பயப்படுகிறவர், அவர் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவராகிய கொர்நேலி என்னும் 100க்கு அதிபதி அப்படியே சொல்லியிருப்போம். நம்ம இத்தாலியா பட்டாளத்தில் உள்ளவரும் தலைநகரிலே உள்ள பட்டாளத்துக்கு மிலிட்டரிக்கு தலைவராய் இருக்கிற 100க்கு அதிபதியாய் இருக்கிறவர், இத்தனை பேர் ஆளுகிறவர், இவ்வளவு வசதிப்படுத்தி இவ்வளவு பயங்கரமான எங்கள் எஜமானர் கொர்நேலி என்பவர் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாருங்க. அப்படித்தான் நம்ம சொல்லியிருப்போம். சொல்ல முடியுங்க? அல்லேலூயா. போனோடனே இன்ட்ரோடக்ஷன் அப்படித்தான் என்ன செஞ்சிருப்போம். அவ்வளோ பெரிய ஆள் என்னைய கூப்பிட்டாரா அப்படின்னா கட்டாயமாக நான் வாரேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்பா அப்படி. ஆனால் இவங்க எப்படி சொல்கிறாங்க? இவர் சொல்லி கொடுக்கலங்க, அவரை பார்த்து அவங்க என்ன செய்தாங்க? அவரை பார்த்து அவங்க மனிதர்கள் சாட்சி கொடுக்குறாங்க. நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவர், யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவர். ஏன்னா புற ஜாதிகளை யூதர்கள் நல்லவர்னு சாட்சி என்ன செய்ய மாட்டாங்க. இவன் பாவியா இருக்கிறானே, இவரோடு கூட இயேசுநாதர் போறாரே, இவளை தன்னை தொடுகிறது யார் என்று இவருக்கு இயேசுநாதருக்கு தெரிஞ்சிருந்தா தொட விட்டுருப்பாரா? அப்படின்ற மாதிரி என்ன செய்யுது? பாவியான சிறி தொடும் பொழுதும் சொல்றாங்களா சொல்லலையா? பாவியான மனுஷரோட போறாங்க, ஆயக்கார துறையில் உள்ளவங்களை பார்த்து. இப்படி புறஜாதிகள் இடத்துல இது பண்ணும்போது அவர்களை புறஜாதிக்காரர்களே ரொம்ப அருவருப்பா பார்ப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட இனி எவ்வளவு வசதி படைத்தவனாய் எவ்வளவு அதிகாரத்தில் உள்ளவனாய் இருந்தாலும் யூதர்களால ஈஸியில நல்லவர்கள் என்ன செய்யப்பட முடியாது, சாட்சி வாங்கவே. கர்த்தர் சாட்சி கொடுத்தா கூட யார்கிட்ட சாட்சி பெற்றுக்கிற முடியாது ஈஸியில. யூத ஜனங்களிடத்துல நல்லவர்கள் என்ன செய்ய முடியாது, சாட்சி பெற முடியாது. ஆனாலும் இந்த மனிதனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட மனிதர்களையும் சாட்சி சொல்ல வச்சிருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருடைய பதவி, அவனுடைய அதிகாரம், இதை கடைசியா கொர்நேலியும் அப்படி சொன்னா தெரியாதுன்னு இன்னும் ஒரு 100க்கு அதிபதிங்க உங்களை கூப்பிடுறாருன்னு கடைசியா 100க்கு பேரை சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாங்க, 100க்கு அதிபதினு அந்த பதவியை சொன்னாங்க. முன்னாடி வைக்கல, கடைசியில் வச்ச ஒரு 100க்கு அதிபதிங்க அவர். என்ன நீங்க போர் சேவர்லாம் வந்திருக்கிறீங்க, அல்லையே சொல்லுங்களேன். என்ன பயப்படுறாங்க? ஏன் பயப்படுவாங்க? இப்போ சவுல் மூலம் என்ன செய்யுது, கிறிஸ்தவர்கள் தேடி வந்து என்ன செய்யறாங்க, அடிச்சு துன்புறுத்தி கட்டி இழுத்து கொண்டு போறாங்க, அநேகரை கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரம் அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ ஒரு போர் சேவகன் வாரான் கூப்பிடுறதுக்கு. ஆனா இப்ப பேதுரு என்னடா அந்த சொப்பனை எப்படின்னு கேட்டோம், நீ எழுந்து என்ன செய்,
சந்தேகப்படாதன்னு 20 நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் என்ன செய், அவரோட கூட போ அப்படிங்கிறார் ஆவியானவர். அப்ப அவர் என்ன செய்யற, என்னடா திடீர்னு 3 பேர் வந்துருக்கிறாங்களா, அவங்க யாருன்னு தெரியலையே, அதுல ஒருத்தர் மிலிட்ரியில் உள்ள மாதிரி வாட்டர் சாட்டமா வந்துருக்கிறானே, இவங்க பார்த்தாலே ஆர்மி மாதிரி தெரியுது, இவங்களை நம்பி எப்படி போகலாம், பிடிச்சிட்டு போயிட்டான்னு நினைச்சாங்க. ஏன்னா பேதுரு தலைவராக இருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? யாக்கோபை கொண்டதுக்கப்புறம் யாரை தேடிட்டு இருந்தாங்க? பேதுருவை தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி காரியங்கள்லாம் சம்பவம் சம்திங் நடக்குது. அல்லையா சொல்லுங்களேன். ஆமாம், இப்படியெல்லாம் இருக்குது. பின்னாடி யாக்கோபை கொள்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் ரொம்ப நெருக்கடி காலம், யாரையும் நம்ப முடியல. தரிசனமும் வந்துருச்சு பேதுருவுக்கு. இப்போ சந்தேகப்பட்டு இருக்கும்போது நீ சந்தேகப்படாமல் போன ஆவியானவர் அடித்து சொல்கிறார். அல்லையா சொல்லுங்களேன். கடைசியாக தான் 100க்கு அதிபதினு சொல்கிறான். ஏன் இதை சொல்கிறாருன்னா, நான் ஒரு போர் சேவகனாக இருக்கிறதுனால நீங்கள் தப்பாக என்ன செஞ்சிடக்கூடாது, நினச்சி உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரகசியமாக வந்து அப்படி நினைக்காதுங்கன்னு எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அவர் பாருங்க, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் அரசாங்கம் என்ன சொல்லுமோ, அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்களோ, தலைவர்கள் என்ன பேசுவாங்களோ, இந்த கொர்நேலியை நினைச்சாரா? சொல்லுங்க. நம்மளா இருந்தா இல்லைங்க, நீங்க ரகசியமா வந்துட்டு ரகசியம் என்ன செஞ்சிருங்க, போயிருங்க. இல்லைன்னா நாங்க ரகசியமா வந்து உங்களை பார்த்துட்டு என்ன செய்யறோம், போயிருங்க அப்படித்தானே சொல்லியிருக்கணும். இவர் எங்க கூப்பிடுறாரு, இந்த கொர்நேலி எங்க கூப்பிடுறாருங்க? அவர் வீட்டுக்கே கூப்பிடுறாருங்க. வேற எங்கேயும் கூடனா விட்டுருவாங்களா அதிகாரிகள்? மற்றவங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கிறிஸ்தவங்களை. ஆமாவா இல்லையா? துரத்திட்டு இருக்கிறாங்க, எல்லாம் சிதறி ஓடி ஒளிஞ்சிருக்கு. இவர் யோப்பா பட்டணத்தில் போய் தோல் 18 சீமோன் வீட்டில் போய் இவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, இருந்துட்டு இருக்கிறாரு அங்க. இப்போ அவர் என்ன செய்யறாரு, செசரியாவுக்கு என்ன செய்யுங்க வாங்கன்னு சொல்லி அவங்க கூட்டு வராங்க. பேதுரு வரும்பொழுது திடீர்னு யாராச்சும் இடையூறு பண்ணா, பாருங்க, நான் இத்தாலிய பட்டணத்தில் உள்ள 100க்கு அதிபதியான கொர்நேலி என்பவருடைய சேவகன், போர் சேவகன். யாரும் அவர் என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த முடியுமா? ஏன் அம்மா, ரோமாபுரியில தலைநகரில் உள்ள பட்டாளத்துக்கே தலைவருடைய வேலைக்காரனப்பா, இவனுடைய போர் சேவன் வந்திருக்கிறான், இவனை யாரும் தடுத்து நிறுத்தவே என்ன செய்வே, தலைநகரத்தில் உள்ளவங்களை தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு பவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி ஒரு ராஜ கம்பீர மரியாதையோடு என்ன செய்யறா, அப்படி பயந்தில்ல கௌரவனை அழைச்சி கொண்டு வராங்க. அவருக்கு மரியாதை செலுத்து. காலில் கூட அவ்வளோ பெரிய மனுஷன், ஆயிரக்கணக்கான பேருக்கு பெரிய அதிகாரி, அவர் காலில் போய் என்ன செய்யறாரு, ஆமா, விளம்போது உடனே தூக்கி எடுத்து எழுந்துரும். அப்படியெல்லாம் செய்யாதீங்க, நானும் ஒரு மனுஷன் தாங்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவன் சாதாரண தோல் 17 வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனா வர்றாரு. ஆனா அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர் தேவதூதனே இந்த இவரை குறிச்சு அட்ரஸ் கொடுக்கிறாரா, இவர் எவ்வளவு பெரிய தேவ மனிதனா இருப்பார், இவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருப்பார், இது எவ்வளவு பெரிய தேவனுக்கு பிரியமானவரா இருப்பார், தேவனே இவரை குறிச்சு அட்ரஸ் கொடுக்கிறாரா, ஒரு சாதாரண மனிதர் கிடையாது, ரொம்பவும் மரியாதைக்கும் மதிப்பும் மிக்கவர் சொல்லி காலில் போய் விழுகிறாரு. இன்னும் அவர் யாரா இருக்கிறார், புறஜாதியா, ரொம்ப மதிப்பு மிக்கவர்கள், தேவத்துவமானவர்களே, அவன் மரியாதையோடு காலில் விழுந்து வணங்குவாங்க, எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் புறஜாதி ஜனங்கள். ஆமாவா இல்லையா? பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பெரிய பெரிய நாட்டின் தலைவர்களாக இருக்கட்டும், அவங்க போய் யார் காலில் விழுகிறாங்க? மத தலைவர்கள் கால்கள் என்ன செய்யறாங்க, விழுகிறாங்களா விழுகலையா? அப்ப எவ்வளவு பெரிய புறஜாதியா இருக்கிறான், ஆனாலும் தேவனை அறிஞ்சிருக்கிறான். இன்னும் அவன் ஞானஸ்தானம் எடுக்கலை, அபிஷேகம் பெறலை, ஆனால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற, தேவனுக்கு பயப்படுகிற, தான தர்மம் பண்ணுகிறவனாக இருந்தான், உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தான். தேவ மனிதர்களை பார்த்த உடனே அவன் என்ன செய்கிறான், காலில் விழுகிறான். அப்படின்னா அவ்வளவு தேவனுக்கு எவ்வளவு பயந்து மரியாதை கொடுத்தானோ, அதற்கப்புறம் தேவனுக்காக ஊழியம் செய்கிற, தேவனுக்கு பணிவிடை செய்கிற அந்த தேவ மனிதர்களை அவ்வளவாய் கணமணினான காலில் விழுகிறது தப்புன்னு அவனுக்கு என்ன செய்யாது, அப்போ தெரியாதவனாக இருந்தான். இதெல்லாம் நானும் மனுஷன் தான், இதெல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்கன்னு சொல்லு, அப்படி பேதுரு தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒருவன் எவ்வளவாய் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? வசனம் இருக்குதா இல்லைங்களா? அல்லேலூயா.
காண்கிற சகோதரனிடத்துல அன்பு கூற முடியாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான்? இப்போ காண்கிற தேவ ஊழியர்களிடத்தில் அன்பு கூறாதவன், மரியாதை கொடுக்காதவன், கனம் பண்ணாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி மரியாதையும் கனமும் கொடுப்பான்? எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவரை என்ன செய்வாராம்? இயேசுநாதர் சொல்றாரு, என் நாமத்துல எனக்காக ஒருவன் ஊழியம் செஞ்சா யார் வந்து ஹானர் பண்ணுவாங்களாம்? பிதாவானவரே கனம் பண்ணுவார். எனக்கு ஊழியம் செஞ்சா நான் அல்ல, எனக்கு மேல் பிதாவாகிய தேவன் அவரே உங்களை கனம் பண்ணுவாரா? கனம் பண்ணுவார். அப்படிங்கிறது இந்த கொர்நேலிகிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம் பாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ என்ன செய்தாங்கன்னா, அவ்வளவு தேவ மனிதர்களை கனப்படுத்தினார். தேவ ஊழியர்களை நம்ம கனப்படுத்துகிறத பார்க்கிற ஒரு அற்புதமான தேவ மனிதனாய் இருந்தான். அதோடு கூட இல்லை பாருங்க, கொர்நேலியு தன் வீட்டுக்கு தேவ மனிதரை அழைத்து மரியாதை கொடுத்து. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்கு என்ன செய்யறது இல்லை, ஊழியக்காரங்களை வீட்டுக்கே அழைக்கிறது இல்லை. வீட்டுக்கு கடங்காரங்க வர்றாங்க, கந்து வெட்டிக்காரங்க வரலாம், இன்ஸ்டால்மெண்ட்ல உள்ளவங்க வரலாம், யாரோ வீட்டுக்கு வந்துட்டு போகலாம். ஆனால் யார் மட்டும் வரக்கூடாது? நாம தேவ ஊழியக்காரர்கள் வரக்கூடாது. இப்படி காண்கிற தேவ ஊழியர்களை மரியாதை கொடுக்காதவங்க நிச்சயமா காணாத தேவனிடத்துல அவர்களால மரியாதையும் கனமும் செலுத்த வாய்ப்பு இல்லவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் கொடுத்துருந்தா, யார் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது? கர்த்தரே உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு வேணும். அவங்களுக்கு இந்த ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் கொடுத்துருக்கிறாருன்னா அவருக்கு நாம் நிச்சயமா மரியாதை என்ன செய்யணும்? நமக்கு மேலே ஒரு மூப்பர்களை, நமக்கு மேலே ஒரு அதிகாரத்தில், நமக்கு மேலே ஒரு முக்கியமானவர்களை கர்த்தரே ஆண்டவரே வச்சுருந்தா அவங்களுக்கு வயசு சின்னதாக பெருசாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன செய்யணும்? மரியாதையை கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு தேசத்துக்கு ஒரு ராஜா இருந்தார்னா அவர் என்னை விட வயசு சின்னவர்னு இங்கே தம்பி, வா தம்பி, போ தம்பி, வாங்க தம்பி, போங்க தம்பின்னு சொல்லிட முடியுமா? உங்களை விட வயசுல ரொம்ப கம்மியானவங்க உங்களுக்கு மேல அதிகாரத்தில் இருந்தா வாங்க தம்பி சார் அப்படி சொல்லிட முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு மரியாதையை, ஒரு கனத்தை, அவங்களுக்குள்ளதை நீங்க கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன் இதை சொல்றேன்னா, ஊழியக்காரங்களுக்கு இந்த காலத்துல மரியாதைங்கிறதே இல்லை. அப்போ மரியாதை ஏன் தரதில்லை? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதனால அவருடைய ஸ்தானாதிபதியாய் அம்பாசிடராய் இருக்கிற தேவ ஊழியக்காரங்களுக்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டது. ஒரு சிலர் ஊழியக்காரங்க தங்கள் மரியாதையை அவங்களே கெடுத்து கொள்ளுகிறாங்க. ஒரு சிலர் தேவ பயம் இல்லாதனால அவங்க மரியாதை கொடுக்கறது இல்லை. இங்கே கொர்நேலியு அப்படி இல்லை. அவன் பாருங்க, அவன் வீட்டுக்கு தேவ மனிதனை வரவழைச்சு, ஊழியக்காரர் வரவழைச்சு, அவரும் அவர் மனைவி பிள்ளைகளும் அவங்க குடும்பம் மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். இப்போது நம்ம ஊழியக்காரர்களை வீட்டுக்கு வர வைக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? நமக்கு தெரிஞ்சவங்க, அறிமுகமானவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ள ஏற்கனவே என்ன செய்ய அவர்களுக்காக ஜெபம் பண்ணி இயேசு பற்றி சொல்லி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்களை கூப்பிட்டு வீட்டில் வந்து வச்சு, இந்த கொர்நேலியு போல நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஊழியக்காரன்ட்ட வல்லமை, கிருபைகள், வரங்கள் செயல்படுதோ படலையோ? அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் தேவனுக்கு பயந்து இந்த மற்ற மனிதர்களை, உறவின் முறையாரை, சிநேகிதரையும் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் ஜெபத்தோடு ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்து வச்சா ஊழியக்காரன் பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை எப்படியாச்சும் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. அவங்களுக்கு அற்புதங்களை செய்யும், அவங்களுடைய இடைப்படும், அவங்க காரியங்களை தீர்க்கு தரிசனமா கர்த்தர் சொல்லுவார். அவங்க வந்துட்டு போனது நிமித்தம் அந்த நேரத்தில் அற்புதம் நடக்கலையோ, நீங்கள் தேவனுக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு நீங்கள் அந்த ஆர்வத்தோடு தாகத்தோடு நீங்கள் கூட்டு சேர்த்ததுன்னா நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இப்போ 4 பேர் கொண்டு வந்து இறக்குனாங்க திமிர்வாதக்காரனை இயேசுநாதருக்கு முன்னாடி. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். கூரையை பிரிச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க? கூரையை பிரிச்சுக்கிட்டு இயேசுநாதர் பிரசங்கம் வரும்போது கூரையை பிரிச்சுக்கிட்டு நேராக கொண்டு வந்து இறக்குனாங்க. யார் இறக்குனாங்க? திமிர்வாதக்காரன். திமிர்வாதக்காரன் நான் விசுவாசமாக இருக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யணும் கேட்டா அப்படி இந்த 4 பேர் விசுவாசத்தில் கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்கிறாங்க.
அல்லேலூயா. இப்போ பிரசங்கம் நடந்துட்டு திடீர்னு ஓட்டை பிரித்து இப்படி உள்ள தபன்னு ஆளை உள்ள கீழே இறக்குனா என்ன ஆகும் நிலைமை? அல்லேலூயா. ஆனால் இயேசுநாதர் உடனே பார்த்தார். யாரை பார்க்குறாரு? அந்த இறக்கி கொண்டு வந்தான். பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ளே வர முடியாத நிலைமை. ஆனாலும் விசுவாசத்தோடு ஓட்டு மேலே ஏறி பிரித்து கீழே கொண்டு வந்து இறக்கி கொண்டு வந்துருக்கிறோம். பார்த்தீங்களா, அந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். அதுபோல் நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி நீங்கள் ஜெபம் பண்ண வாரம் முழுக்க மாதம் முழுக்க ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? ஜனங்களை ப்ரிப்பேர் ரெடியாகி சொல்லி வச்சு மாதத்தில் ஒரு நாளாவது தேவ ஊழியக்காரனை வீட்டுக்கு வர வச்சு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, வீட்டு ஜெபங்களை வைக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். மனிதன் அல்ல, ஊழியன் அல்ல, கர்த்தரே உங்கள் விசுவாசத்தை கண்டு என்ன செய்வார்? அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இந்த கொர்நேலியு தேவனுக்கு பயப்படுகிறவன். அவன் என்ன செய்கிறவன்? தன் குடும்பத்தையும் தேவனுக்கு நேரம் நடத்தினவன். அது மாத்திரமில்லை, அவன் என்ன செய்கிற தான தர்மங்களை பண்ணுகிறவன். அவன் எப்பொழுதும் செபிக்கிறவன். தேவ ஊழியக்காரர்களை என்ன செய்தான்? மதிப்பும் மரியாதையும் கொடுத்தான். தகுதி இருக்குதோ இல்லையோங்க, சவுலுக்கு தாவீது மரியாதை கொடுத்தாரா கொடுக்கலைங்களா? ஏன்னா அவர் மேலே என்ன இருக்குது? கர்த்தருடைய அபிஷேகம் வைக்கப்பட்டு இருந்துச்சு சொல்லி மரியாதை கொடுத்தாரு பாருங்க. அதை கர்த்தர் பார்த்து பிரமிச்சாரு. உன்ன மாதிரி ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லை. நானே அவனை கொல்ல கொடுத்தா கூட இல்லை, ஒரு காலத்தில் அவர் மேலே தேவனுடைய அபிஷேகம் வைக்கப்பட்டிருந்துச்சு. அவர் ராஜாவாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தார். அவர் முன்னாள் ராஜாவாய் இருந்தார். அதனால் அவர் ஒரு நாள் ஒருபோது அவர் தவறினாலும், அவர்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் அவர்கள் மேலே என் கையை என்ன செய்ய மாட்டேன், அவர் மேலே போடவே மாட்டேன். சவுலை எங்கேயுமே அவர் குறை சொன்னதே இல்லை. நீங்கள் பைபிளை தேடி பார்த்தா சவுல் ரொம்ப மோசமானவங்க, அவனை மாதிரி சரியில்லைங்க அப்படியெல்லாம் என்ன செய்யலை, அவர் திட்டினதே இல்லை, குறை சொன்னதே இல்லை. ஒரே ஒரு இடத்துல சவுல்களின் நாட்கள் என்ன செய்தோம்? என்ன செய்ய? கர்த்தரை தேவனை தேடாமல் போயிட்டோம். பெட்டி தேடப்படல. அந்த ஒரு காரியத்தை சொன்ன தேவ காரியத்தை தவிர வேற எதையும் சவுலை குறித்து அவர் குறை சொன்னதே. அதனால தான் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். கர்த்தருடைய நல்ல நாம் மகிமைப்படுவதாக இந்த கொர்நேலியு. அதனால தான் பாருங்கள், 2வது பெந்தேகோஸ்து நாள்னு கூட இதை சொல்லலாம். எதை சொல்லலாம் சொல்லுங்கள்? கொர்நேலியு வீட்டில், மேல் மாடி வீட்டில் பெந்தேகோஸ்து நாளில் கிட்டத்தட்ட என்ன செஞ்சாங்க? 120 பேர் கூடி இருந்தாங்க. இத்தனைக்கு அவர்கள் எல்லாரும் யூதர்கள், எல்லாரும் தேவ ஜனங்கள், எல்லாரும் தேவனை தேடினார்கள். கர்த்தர் நீங்க போய் எருசலேமில் போய் என்ன செய்யுங்க? காத்து இருங்கள்னு சொல்லி இருந்தாரு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்க 10 நாள் காத்திருந்தாங்க மேல் வீட்டாரையில. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா இங்க பாருங்க, இவங்க கிறிஸ்துவை முழுமையை அறியாதவர்கள். இவர்கள் ஒரு புறஜாதியா இருந்தாங்க, ஆனா தேவனுக்கு பயந்திருந்தாங்க. இவங்க கூடி பேதுரு பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு? பிரசங்கம் பண்ண என்ன செஞ்சு? பற்பல பாசிகளோடு பரிசுத்தாவியினர் இறங்கி வந்தார். அங்கே பரிசுத்தாவி இறங்கினதுக்கப்புறம் அங்கே பிரசங்கம் நடந்துச்சு. இங்கே பிரசங்கம் நான் வந்த உடனே பரிசுத்தாவியினர் இறங்கி என்ன செஞ்சுட்டாரு? அல்லேலூயா சொல்லுங்களேன். அத்தனை பேரும் அந்நியபாஷையில் பேசினாங்க. வருங்க, எவ்வளோ பேர் அந்த வீட்டில் இருந்தாங்கன்னு தெரியல. பேதுருக்கு 2வது பெந்தேகோஸ்து அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். புறஜாதியாக இருந்த இந்த ஒரே இது எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருங்க? எப்பொழுதும் ஜெபிக்கிற கொர்நேலியுங்கிற தேவ மனிதன். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். பரிசுத்தாவி பெற்று அவர்கள் ஞானசானம் என்ன செய்தார்கள்? பெற்றார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனாய் அவர் காணப்பட்டார். இன்னும் கொர்நேலியை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். நாம் இன்னைக்கு என்ன செய்யணும்? இந்த கொர்நேலியை போல நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? நிச்சயமாக மாறும் பொழுது, நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, நாம் மாத்திரமில்லை, நம் குடும்பம் மாத்திரமில்லை, நம்மை சுற்றில உள்ள எல்லார்களும் இயேசுவை அறிந்து கொள்வார்கள், இயேசுவின் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்வார்கள். நாம் எங்கெல்லாம் போகிறோமோ, எங்கெல்லாம் இருக்குமோ, அவன் வேலை செய்கிற இடத்துலையும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, அவனுடைய வீட்டில் உள்ளவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, அவர்கள் சிநேகிதர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, அவங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, அவர்கள் வேலைக்காரர்களும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டிருந்தது, அவனும் ரட்சிக்கப்பட்டிருந்தான். அல்லேலூயா. உண்மையாய் தேவனுக்கு பயந்தவன், எப்பொழுதும் உண்மையாய் ஜெபிக்கிறவன், அவன் எங்கே போய் நின்னாலும்
அவனும் அவனை சுற்றி உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இன்னைக்கு நம்மை சுற்றில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படாதது காரணம் நாம் கொர்நேலியை போல இன்னும் என்ன செய்யலை இல்லை என்பதே அவன் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அவன் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை முற்றிலும் தாழ்த்தி இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ மனிதன், மனிதர்கள் மூலமாக ஆவியானவர் எழுதி வைக்கிறார், அவன் ஒரு நீதிமான் என்று சொல்லி. அல்லேலூயா. நீதிமானாகிய கொர்நேலியுன்னு கூட சொல்லலாம், தேவனுக்கு பயந்தவனாகிய கொர்நேலியுன்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். அல்லேலூயா. அங்க அவர்கள் நீதிமான் என்று சொல்லி வச்சதை ஆவியானவர் அப்படியே பதிவு பண்ணி எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த வார்த்தையை எடுக்க வேண்டியது எத்தனையோ சொல்லியிருக்கலாம், ஆனால் அதை எதோ மென்ஷன் பண்ணுறாரு, நீதிமான் சொன்னதை அப்படியே பதிவு பண்ணி வச்சார். இன்னைக்கும் கர்த்தர் நம்மை குறித்து அநேகர் நீதிமான் சொல்ல வைக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையில் கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவாராக. ஆமென், ஆமென்.